வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம நடத்தியிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கான ரிசல்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய 22ஆம் தேதி வருது, சரியா? அடுத்த சண்டே 3.0 நடக்குது. யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான நான் ப்ரீவியஸ் 2.0 1.0லாம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிறைய பேரோட டவுட் வந்து என்னன்னா, இந்த லெவலில் கொஸ்டின் இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் எடுத்திருக்க மார்க்கை விட ஒரு 10லேருந்து 15 மார்க் உங்களுக்கு கூட தான் செய்யும், குறையவே செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 மார்க் வரும். 65 மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 மார்க் வரும். 70 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 மார்க் வரும். கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 மார்க் கூடுமே தவிர கண்டிப்பாக குறையாது. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சி ஜிடியில் நிச்சயமாக கேட்பாங்க. ஒருவேளை இதே லெவலில் கேட்டால் கூட நீங்கள் இவ்வளோ மார்க் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். கட் ஆஃப் மார்க் வந்து என்ன ஆயிரும், கண்டிப்பாக குறைஞ்சிரும், சரியா? ஸோ மார்க்கை பற்றி யோசிக்காதீங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. அடுத்த வாரத்தை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்களும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக படிங்க, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் கூட லாஸ்ட் வீக்கில் இல்லாத அஸ்வின் ஜினோ நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ 160க்கு 138 மார்க் வந்து எடுத்திருக்காங்க, சரியா? இப்போது நம்ம வந்து லாஸ்ட் இயர் நம்ம கண்ணன் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட அனாலிசிஸ் பார்த்தோம். இந்த வாட்டி அஸ்வின் ஜினோவோட அனாலிசிஸ் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஸோ செக்ஷனல் சம்மரில் பார்க்கும்போது நீங்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல அக்யூரசி பார்த்திங்கன்னா 18 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 18 கொஸ்டின் ஜிகேல 18 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது, ஒரு கொஸ்டின் வந்து அவங்க அட்டன் பண்ணல, சரியா? மேக்ஸில் பாருங்கள், மேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 18 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணல, சரியா? மேக்ஸுக்கு அவங்க 23 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஜிகே பார்த்திங்களா, வெறும் 7 நிமிஷத்தில் அவங்க முடிச்சிட்டாங்க, சரியா? ஸோ மேக்ஸுக்கு அவங்க 23 நிமிஷம் எடுத்திருக்காங்க. அடுத்த பாருங்கள், ரீசனிங் பாருங்கள். ஸோ ரீசனிங்கை 12 நிமிஷத்துலேயே அவங்க முடிச்சிருந்தாங்க, சரியா? 12 நிமிஷம் 50 செகண்ட்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ 19 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, தப்பாக போட்டிருக்காங்க, சரியா? அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷை 5 மினிட்ஸ்லேயே அவங்க முடிச்சிருக்காங்க. 15 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க, 5 கொஸ்டின் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே இவர் வந்து ஆவரேஜாக இருக்கார். இப்போ புரியுதா? மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே படித்தா தான் இந்த டைம் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் மேக்ஸ், ரீசனிங் மட்டுமே படிச்சுட்டு பாஸ் பண்ணலாம் நினச்சிட்ருக்கீங்க. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸும் ரீசனிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இங்கிலீஷ் அண்ட் ஜிகேவும் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ 2வது மார்க் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட் தினா எடுத்திருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ 3வது மார்க் நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட் நான்சி 124 எடுத்திருக்காங்க. 4வது மார்க் கண்ணன், லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் மார்க் எடுத்த அதே தம்பி தான். ஸோ இந்த டைம் வந்து 4th மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த டைம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ சந்துரு நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட் 117 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ காளிமுத்து நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் 112 மார்க் எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் 111 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ முத்து வரதராஜ் நம்மளோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் 106 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட் 106 மார்க் எடுத்திருக்காங்க. மாசா BR024 ஏதோ கோடை தப்பாக கொடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட நேம் வந்து என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி தாரோம், சரியா? மாதேஷ் 100 மார்க் எடுத்திருக்காங்க. சுபா 97.5 எடுத்திருக்காங்க. அஜய் 96.25 எடுத்திருக்காங்க. சந்தனகுமார் 95.25, மகேஷ்குமார் 95.25, சக்தி 94.75 எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் 94 எடுத்திருக்காங்க. ஸோ போஸ் 93.25, சந்தோஷ் 92.75, ராம் 92.25, பீர் முகமது 90.25, தினேஷ் 90 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ 22 பேர் கிட்டத்தட்ட 90க்கு மேலே எடுத்திருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த டெஸ்ட்டில் 22 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 90க்கு மேலே எடுத்திருக்காங்க, சரியா? ஸோ அதே மாதிரி 80 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 80க்கு மேலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட், அதாவது 30 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க 80 எடுத்திருக்காங்க. 50க்கு மேலே 80 மார்க் வச்சுருக்காங்க, சரியா?
இந்த எக்ஸாமோட ஒரு நல்ல அட்டெம்ப்ட் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70. நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து என்னது ஒரு குட் அட்டெம்ப்ட். நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை கிளியர் பண்ணி வேலைக்கே போயிருவீங்க. சரியா? ஸோ ஒரு 70 மார்க்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது நல்ல மார்க் தான். ஸோ கட் ஆஃப் மார்க் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரியா? ஸோ கம்மியாக எடுத்தவங்க கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து என்ன பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மனசு தளர விடாதீங்க. சரியா? நம்ம படிக்கிறோமாங்க தான் மேட்ரு. மார்க்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. கடைசி வரைக்கும் ஃபீல்டில் நின்று நம்ம போராடுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். சரியா? மார்க் நினச்சிலாம் வருத்தப்படாதீங்க. டெய்லி படிங்க, டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட் புக்கில் டெய்லி 12 மணிக்கு லைவ் டெஸ்ட் போடுறாங்க. அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எழுதிட்டே இருங்க. சரியா? ஸோ நாமளும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான ஷெட்யூல் வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க. மார்க் டெஸ்ட் மட்டுமே போட்டுட்ருப்பீங்க. நான் சொல்கிற ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ நாளைக்கு அதற்கான ஷெட்யூல் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸாக நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த எக்ஸாமில் எனக்கு ரொம்ப வருத்தம் வந்து என்னன்னா 619 ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட இருக்கிறாங்க. 363 பேர் தான் எழுதியிருக்காங்க. அப்போ மீதி 300 பேர் எதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ அடுத்த டெஸ்ட் நான் பார்ப்பேன். எல்லாருமே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு லெவலில் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னா எங்களோட ஒர்க் அதில் நிச்சயமாக இருக்குது. அப்போ நீங்களும் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு தமிழ்நாடு லெவலில் ஒரு மார்க் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண முடியும். படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.